கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கிராஃப்ட் பசார் 2026 எனும் கைவினைப் பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி கிராஃப்ட் பசார் 2026 எனும் தலைப்பில் இந்த ஆண்டிற்கான கண்காட்சி மற்றும் விற்பனை ஜூலை 16ஆம் தேதி துவங்கியது. கோவை அவிநாசி சாலை நவ இந்தியா பகுதியில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் துவங்கிய இக்கண்காட்சி ஜூலை 21ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள், நெசவாளர்கள் மற்றும் பாரம்பரிய கலைப்பொருட்கள் தயாரிப்பாளர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி நேரடியாக விற்பனை செய்து வருகின்றனர். 1988ஆம் ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்ட கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அமைப்பின் முக்கிய நோக்கம் தமிழகம் மற்றும் இந்தியாவின் பாரம்பரிய கைவினை கலைகளை பாதுகாத்து ஊக்குவிப்பதாகும். இதன் ஒரு பகுதியாக கைவினை கலைஞர்களுக்கு வடிவமைப்பு மேம்பாடு, பொதியிடல், சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் அமைப்பு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகிறது. கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வாக நடைபெறும் இந்த கிராஃப்ட் பசார் ஒரே இடத்தில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திறன்மிக்க கைவினை கலைஞர்கள், நெசவாளர்கள் மற்றும் கலைப்பொருட்கள் தயாரிப்பாளர்கள் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து பொருட்களை விற்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் கலைஞர்களுக்கு புதிய தயாரிப்புகள், வடிவமைப்பு, விலை நிர்ணயம் மற்றும் சந்தை தேவைகள் குறித்த கருத்துக்களை பெறுவதுடன் நிலையான வாழ்வாதாரத்திற்கும் வழிவகுக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாருக்கும் வணக்கம். கிராஃப்ட் பசார் 2026 இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது சுகுணா கல்யாண மண்டபத்துல காலையில 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் இன்னைக்கு 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி டியூஸ்டே வரைக்கும் நடக்குது. எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். 104 மேல ஸ்டால் இங்க இருக்கு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உஸ்பெகிஸ்தான்ல இருந்து கூட இந்த தடவை ஒருத்தர் வந்திருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா கலைப்பொருள் இதெல்லாம் இருக்கிறத தவிர நிறைய பேர் இந்த தடவை நாங்களே பார்த்துருக்கோம். ஆர்டிசன்ஸ் எல்லாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸே அவங்க வந்து ரொம்ப அழகா புதுசா எப்படி வித்தியாசமா காமிக்கலான்னு அவங்க எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி இந்த தடவை. அண்ட் அதே மாதிரி நாங்கள் வந்து 2023 நம்பிக்கைன்னு ஒரு கான்செப்ட்ல நாங்கள் வந்து கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து இது மாதிரி நிறைய பேர் ஆர்டிசன்ஸ் வந்து அவங்களுக்கு நல்ல வேலை பண்ணி அழகா எல்லா வேலையும் வருஷம் பூரா பண்றாங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி கண்காட்சியிலலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்களுக்கு காசு வசதி பெருசா இருக்காது. ஸோ அதுல இருக்கிறவங்கள நாங்க சூஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்க ஸ்பான்சர் பண்ணி இங்க நம்பிக்கைங்கிற பேர்ல நாங்க கொண்டு வரோம். அதுல ஒருத்தங்க தான் எங்க பின்னாடி நீங்க பாக்குறீங்க, திருவண்ணாமலையில இருந்து புரியா ட்ரஸ்ட் அப்படின்னு அவங்களோட நாங்க ஒர்க் பண்றோம். நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க. அது தவிர வந்து பென்ட் கிராஃப்ட், அதாவது தஸ்தகர்னு ஒரு இதுலைங்க தீ விபத்துல நிறைய பேர் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. ஸோ அதுல ஒரு 4 பேர் காஷ்மீர்ல இருந்து மெட்டல் கிராஃப்ட், பென்ட் கிராஃப்ட்னு கேன் அண்ட் பேம்பூ ஃப்ரம் அசாம், அப்புறம் வந்துட்டு ஷினார் காஷ்மீர் ப்ராடக்ட்ஸ், ஃபிலிம் கார்பெட்ஸ், இவங்கெல்லாம் அந்த தஸ்தகர் ஃபயர்ல எஃபெக்ட் ஆனவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது தவிர நம்பிக்கையில திருவண்ணாமலை எங்க எம்ப்ராய்டரி, அப்புறம் நம்ம கான்வென்ட் எம்ப்ராய்டரின்னு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஃபியூ பீப்புள் வி ஹவ் சப்போர்ட்டட். ஸோ ஆல்மோஸ்ட் 8 பேருக்கு நம்பிக்கைங்கிற அந்த பேர்ல சப்போர்ட் பண்ணி இங்க வர வச்சிருக்கோம். எல்லாரும் வந்து கண்டிப்பா வாங்காட்டியும் அட்லீஸ்ட் வந்து பாருங்க எவ்வளோ முயற்சி பண்ணி இவங்க பண்றதுனால வாங்க, கண்டிப்பா வாங்குங்க. உங்களுக்கு கம்மி விலை, ஏன்னா அவங்க கையில பண்றவங்களே உங்களுக்கு டைரக்டா விற்கிறதுனால நடுவுல எந்த அடிஷனும் இல்லை. அதனால உங்களுக்கு கரெக்ட் வேல்யூல கிடைக்கும் ப்ராடக்ட். 500 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 250, 500லேருந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அவங்க வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி விலை ஏறும். அது புரிஞ்சு வாங்குறவங்களுக்கு தெரியும்.